ஃபஸ்ட்டு நான் கொடுத்த ஒரு ப்ரீசெட் லிங்க்கை அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்புட் பண்ண லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நான் ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். இதில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணோன்னே கலர் அண்ட் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜுக்குள்ளே போகும். இதில் போய்ட்டு உங்களுக்கு உங்களோட யார் இமேஜ் வைக்கணுமோ அவங்க இமேஜ் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிடலாம், ஓகேவா? ஆட் பண்ணி பார்த்தீங்களா எப்படி ஆட் ஆகிடுச்சு. இதே மாதிரி வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? உங்கள் கண் முன்னாடி நான் வரிசை வேகமாக ஆட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியுதுக்காண்டி சொல்கிறேன் பாருங்கள். ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆட் பண்ண இந்த மாதிரி இதுக்கு மட்டும் ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன தான் காப்பி லேயர் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணால் லைட்டாக கொஞ்சம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஞ்சம் மாறும். அதுக்காண்டி நான் அப்படி பண்ணல. அதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நான் பண்ணுறேன். அப்படி இந்த மாதிரி கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஸ்டார் மாதிரி அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இமேஜுக்குள்ளே போயிடும், ஓகேவா? இமேஜுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வச்சா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு டபுள் மார்க் கொடுத்துருப்பேன். இந்த டபுள் மார்க் வர வரைக்கும் இந்த ஒரு 3 இமேஜ் தான். அந்த டபுள் மார்க் வர வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக அந்த ஒரு இமேஜ் தான். இதை கலர் அண்ட் ஃபிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்கள், வீடியோ கிளிக் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அதில் டபுள் மார்க் வர வரைக்கும் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த டபுள் மார்க்கில் இருக்கிற இமேஜுக்கும் லைட்டாக நான் சொல்கிற மாதிரி கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் உங்களை இமேஜ் ஆட் பண்ணாமல் வச்சுருப்போம் ஒரு 4 இமேஜ். அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு, ஓகேவா, இமேஜில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் முன்னாடியே எல்லாமே பண்ணுறேன், வீடியோ கிளிக் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அவ்வளோ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு இமேஜுக்கான எஃபெக்ட் நம்ம என்ன பண்ணோம், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் பண்ணிட்டு, அதனால் நமக்கு இந்த சின்ன சின்ன இமேஜுக்கெலாம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு ரைட்டாக அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு எஃபெக்டில் போய்ட்டு எஃபெக்ட் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு மிச்செல்லாம் அனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணோன்னே அந்த எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆகிரும், ஓகேவா? எஃபெக்ட் ஆட் ஆனோடனே இந்த இமேஜுக்கெலாம் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு அது நான் சொன்ன மாதிரி இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இதுக்கு கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த லாஸ்ட்டாக நான் ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன், சரிங்களா? அந்த 4 இமேஜ் உங்களுக்கு நான் இப்போ எப்படி 4 இமேஜ் ஆட் பண்ணணும்னா அதே மாதிரி 4 இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க.
இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா 9.21 இதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கிறோம். எஃபெக்ட்டை காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற 4 இமேஜுக்குமே எஃபெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரீவியூவில் பார்த்துக்க மாதிரி சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.